வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யூனிட் 6 பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் பிளான்ட் பெத்தாலஜி பற்றி படிச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு டிசீஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் நம்ம வில்ட் ஆஃப் காட்டன் பிளான்ட்டில் என்ன மாதிரியான ஒரு 10 டிசீஸ் வருது, அதோட கேஷுவல் ஆர்கானிசம் என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, அதோட கண்ட்ரோலிங் மெஷர் என்னென்ன மாதிரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே என்ன பண்ண லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் கண்டென்ட் எல்லாமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆஃப் த டிசீஸ். அதாவது எது அப்படின்னா சிட்ரஸ் கேன்கர் டிசீஸும் பவுட்ரி மில்டியூ இந்த ரெண்டுமே ஒரு பிளான்ட்டில் என்ன மாதிரியான ஒரு அஃபெக்ட் ஏற்படுத்துது. ஸோ அதால் என்னென்ன மாதிரியான பேத்தோஜன் என்ன பாக்டீரியா பர்டிகுலராக அந்த டிசீஸை காஸ் பண்ணுது, எந்த மாதிரியான ஸ்டேஜில் அது அஃபெக்ட் ஆகுது. மெயினாக இதில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் ஒரு சீட்லிங் ஸ்டேஜில் அது அஃபெக்ட் பண்ணுதா, இல்லை ஒரு அடல்ட் ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை நல்லாவே மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஆஸ்பெக்டில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். தென் அதோட கண்ட்ரோலிங் மெஷர்ன்னு பார்க்குறப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே நமக்கு இங்கே கொஸ்டினாக கேட்கலாம், இல்லை மேட்சாக கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கே தெரியும். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெமன் ஃப்ரூட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு ஃப்ரூட் ஷாப்லேயோ இல்லை வெஜிடபிள் காய்கறி வாங்க போகிறப்ப இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ அதோட லீஃப்லையும் பாருங்கள். ஸோ அங்கங்கே அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு பிளாக் கலராக என்ன இருக்குது, ப்ரொடியூஸாக இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிட்ரஸ் கேன்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸாக. சிட்ரஸ் கேன்கர் ஒரு பாக்டீரியா மூலமாக வரக்கூடிய டிசீஸாக. ஸோ வேர்ல்டு வைடு எல்லா பக்கமுமே இது இருக்குது. வேறவர் சிட்ரஸ் இஸ் க்ரோன், எங்கெல்லாம் சிட்ரஸ் ஃப்ரூட் லெமன் வளருதோ அங்கே எல்லா பக்கமுமே இந்த சிட்ரஸ் கேன்கர் டிசீஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ சீரியஸ் மெனேஸ்னால் என்னென்னா த்ரெட், ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ to our most valued citrus orchids causing objectionable blemishes on the fruit. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு ஆர்காட்ஸ்னால் பழத்தோட்டம். ஸோ அந்த பழத்தோட்டம் அந்த மாதிரியான ஏரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட் இருக்கிறப்ப அது ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டிசீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா காஸ் சீரியஸ் டேமேஜ் இன் இந்தியா, சைனா, ஜப்பான் அண்ட் ஜாவா. இந்தியாவிலையாக இருக்கட்டும், சைனாவிலையாக இருக்கட்டும், ஜப்பான் அண்ட் ஜாவாலையாக இருக்கட்டும். ஸோ இங்கே எல்லா பக்கமுமே ஒரு மோசமான ஒரு நிலைமையை என்ன பண்ணுது, இந்த சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ் ஏற்படுத்துது. ஸோ இந்த பேத்தோஜனை பொறுத்தளவில் சிவியர் கேன்கர் டிசீஸ்னா நம்பர் ஆஃப் சிட்ரஸ் ஸ்பீஷீஸோட அதோட ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணும், இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ அப்போ இது எங்கெல்லாம் இந்த டிசீஸ், எந்தெந்த கண்ட்ரிலலாம் இந்த டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். தென் வாட் ஆர் ஆல் த பிளான்ட் பார்ட்ஸ் அஃபெக்டட் பை த சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அப்போ இதோட சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராஸ் லைக் டிசீஸ், லெஷன்ஸ் ஆர் ஸ்கேபி ஸ்பாட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் கிராட்ஸ்னால் என்ன அப்படின்னா அது கிட்டத்தட்ட அதோட அந்த டிப்பில் வரக்கூடியது. லெஷன்ஸ் ஆர் ஸ்கேபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு புண்ணு மாதிரியான ஒரு ஸ்பாட் என்ன ஆகும், அதில் உருவாகும். மீன்ஸ் அந்த ஸ்கேபினா அந்த சிரங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்பாட் என்ன இருக்குது, சின்னதாக உருவாகும். ஓப்பன் வூண்ட்ஸ் ஆர் டெட் டிஷ்யூ சரௌண்டட் பை லிவிங் டிஷ்யூ. எப்படியுமே எப்படி இருக்குன்னா ஓப்பனாக இருக்கும். அந்த டெட் டிஷ்யூவை சுற்றி என்ன இருக்கும், லிவிங் டிஷ்யூ இருக்குது. பிகாஸ் இப்போ இதான் ஒரு லெமன்னா இதான் டெட் டிஷ்யூனா அதை சுற்றி என்ன இருக்கும், அந்த லிவிங் டிஷ்யூ இருக்கும். ஸோ இது அப்பியர் ஆன் ஆல் ஓவர் கிரவுண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ஸோட கிரவுண்ட் பார்ட்ஸ்னால் கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அதோட லீவ்ஸில், யங் பிரான்ச்சஸ், அதுலேருந்து வரக்கூடிய கிளைகள், அதோட ஃப்ரூட்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதாவது இதில் சின்ன சின்ன காயம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட கிரவுண்ட் பார்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த ட்ரீஸ் ஆர் ஹவர் நாட் காமன்லி கில்டு. ஸோ பட் அந்த ட்ரீஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகாது, கில் ஆகாது. ஸோ இப்போ அந்த லெஷன்ஸ் அந்த ஃபோலியேஜ், அந்த காயம் மாதிரி இருக்கிறது அந்த ஃபோலியேஜில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்பியர் அந்த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்மால் ரவுண்ட். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டாட்டா தான் உருவாகும். ஸோ அதுக்கப்புறம் அது ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், எல்லோயிஷ் ப்ரௌன் கலராக ஃபுல்லாகவே டர்ன் ஆகி சேஞ்ச் ஆயிரும். சரியா? ஸோ த நெக்ரோட்டிக் ப்ரௌனிஷ் கேன்கர், அந்த ப்ரௌன் கலராக இருக்கக்கூடிய அந்த கேன்கர் ரீஜன் ஒரு எல்லோயிஷ் ப்ரௌன் கலர், அதாவது அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறத சுற்றி என்ன இருக்கும், அந்த எல்லோயிஷ் ப்ரௌன் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் டு க்ரீன் ரைஸ்டு மார்ஜின் அண்ட் டிஸ்டிங்க்ட் வாட்டரி ஹாலோ அண்ட் ஹாலோ ரீஜன். ஸோ இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு வாட்டரி ஹாலோ அப்படி இல்லைன்னா ஹாலோ ரீஜன். ஹாலோனா என்னது, ஒரு எம்டி ஸ்பேஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எல்லோ கலராக இருக்கக்கூடிய அந்த ஹாலோ ரீஜன் எல்லாமே எப்படி இருக்கும்,
ஃப்ரீ ஃப்ரம் பேத்தோஜன். பெருசாக பேத்தோஜன் இருக்காது. அந்த கட்டி மாதிரி கூடிய அந்த கேன்கரஸ் லெஷனில் தான் என்ன இருக்கும், பேத்தோஜனின் மில்லியன் கணக்கான பேத்தோஜன் வந்து அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் நாளானதுக்கு அப்புறமா அந்த ஸ்பாட்ஸ் வந்து என்னதான் மாறிடும், ஒயிட் அல்லது கிரே கலராக மாறி ஃபைனலாக அப்படியே ரப்சர் அப்படி கசங்கி போயிடும். ஸோ த ஓல்டர் அந்த கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறமா அந்த காயம் வந்து எப்படி இருக்கும், கார்கி அண்ட் ப்ரௌன் கலராக வந்து மாறிடும். சம்டைம் வந்து பர்பிள் கலராக கூட சம்டைம்ஸ் அது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதோட கேஷுவல் ஆர்கானிசம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட கேஷுவல் ஆர்கானிசத்தை பொறுத்தளவில் இந்த பாக்டீரியல் பேத்தோஜன் என்ன அப்படின்னு வந்து சாந்தோமோனாஸ் சிட்ரி. ஸோ இப்போ அது வந்து சாந்தோமோனாஸ் கேம்பஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட கேஷுவல் ஆர்கானிசமாக இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சின்னதாக மொட்டைல் ராடாக வந்து இருக்கும். ஃபர்னிஷ்டு வித் சிங்கிள் போலார் ஃப்ளாஜலம், ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளாஜலம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாக்டீரியாவில் மோனோட்ரைகஸ்னால் என்ன இருக்கும், இதில் இட் ஹாவ் ஒன்லி ஒன் ஃப்ளாஜலா, விப்ரியோ கலரு எக்ஸாம்பிள் படித்தோமா. ஸோ அதே மாதிரியான ஒரு பாக்டீரியா தான் இதில் இருக்கும். இட் லாக்ஸ் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ இப்போ இதில் எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் நம்ம பார்க்க முடியாது, அது இருக்காது. ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ கிராம் நெகட்டிவ். இது வந்து ஒரு கிராம் நெகட்டிவ் ஏரோபிக் ஃபார்மில் வந்து இருக்கும். அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மியூசிலேஜினஸ் கேப்சூல். மியூசிலேஜினஸ்னால் என்னது, வலுவலுன்னு கொலகொலப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேப்சூல் வந்து இருக்கும். அது வந்து ஒரு செயின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சாந்தோமோனாஸ் சிட்ரின்னு சொல்லக்கூடிய அந்த சாந்தோமோனாஸ் கேம்பஸ்ட்ரிஸ் தான் என்ன இருக்குது, இந்த இதில் வந்து கேஷுவல் ஆர்கானிசமாக இருக்குது. அது வந்து மேபி கேட்கலாம். ஸோ த சாந்தோமோனாஸ் சிட்ரி இஸ் விச் டைப் ஆஃப் ஃப்ளாஜெல்லம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னது, இட் இஸ் அ மோனோட்ரைகஸ் அண்ட் ஆல்சோ இட் ஹேவ் அ சிங்கிள் போலார் ஃப்ளாஜெல்லம். ஓகே. ஸோ அப்போ அதில் வந்து எண்டோஸ்போர் இருக்குமான்னு கேட்டால் எண்டோஸ்போர் கிடையாது. அதை சுற்றி என்ன இருக்கும், அந்த மியூசிலேஜினஸ் ஒரு கேப்சூல் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கும். அடுத்தது பாருங்கள், டிசீஸ் சைக்கிள். ஸோ இப்போ டிசீஸ் சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இன்ஃபெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ, அப்போ இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி எது வழியாக நடக்குது, டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா அண்ட் ஊன்ஸ். பிகாஸ் ஸ்டொமேட்டா ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓப்பனிங். ஸோ அப்போ அது ஓப்பனிங்கிறதுனால அது வழியாக என்ன ஆகுது, ஈஸியாக பாக்டீரியா பேத்தோஜனால் உள்ளே என்டர் ஆக முடியுது. அண்ட் ஊன்ஸ், அதில் ஏதாவது சின்ன சின்ன காயம், இப்போ நம்ம பாடியில் ஏதாவது சின்ன புண்ணு இருந்தால் அது வழியாக பாக்டீரியா வந்து உள்ளே போகும் தானே, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஊன்ஸ் வழியாக உள்ளே போகும். ஸோ இந்த டிசீஸ் இஸ் நாட் சாயில் பார்ன். அது வந்து சாயில் பார்ன் டிசீஸ் கிடையாது. மீன்ஸ் சாயில் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த பேத்தோஜன் பெரனேட்ஸ் இந்த ஓல்டு லெஷன்ஸ் அந்த ட்விக்ஸ். ஸோ இப்போ இதில் பெரனேட்ஸ் இந்த ஓல்டு லெஷன்ஸ் அப்படின்னா வந்து இந்த பேத்தோஜன் பெரனேட்ஸ்னால் ரொம்ப லைஃப் லாங், ரொம்ப நாள் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான இந்த ஓல்டு லெஷன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு அந்த ட்விக்ஸில் வந்து இருக்கும். ஸ்டில் அட்டாச்டு டு த ஹோஸ்ட் பிளான்ட். அந்த பாதிக்கப்பட்ட ட்விக்கு அந்த பிளான்ட்டில் இருக்கிற வரை அந்த பேத்தோஜன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ஸோ ஃப்ரம் தேர் இட் இஸ் கேரிட் பை டிரைவிங் ரெயின்ஸ் அண்டு பை இன்செக்ட்ஸ் டு நியூ லொக்காலிட்டிஸ். ஸோ அப்போ எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுதுன்னா, மழை பெய்யும்போது அதில் அந்த பேத்தோஜன் போய் வேறு இடத்துக்கு போகலாம். அப்படி இல்லைனா இன்செக்ட்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ மேன் ஃபங்க்ஷன் ஆஸ் த சீஃப் ஏஜென்ட் ஆஃப் டிசமினேஷன் பை பிளான்டிங் இன்ஃபெக்டட் நர்சரி டு ஸ்டாக் இன் நியூ லொக்காலிட்டிஸ். ஸோ இது தவிர நம்மளுமே வந்து இருக்குது என்ன அப்படின்னா வந்து அந்த நர்சரியில் ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிற கண்டிஷனில் எல்லா பிளான்ட்ஸுமே என்ன ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது மூலமாக அந்த டிசீஸ் சைக்கிள் வந்து மறுபடி ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் என்ன டிசீஸ் சைக்கிள் ஆஃப் சிட்ரஸ் கேன்கர். ஸோ இப்போ நார்மலாக வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த டிசீஸ் வந்து ஒரு இனாக்குலத்தில் இருக்குது. ஸோ அது வந்து விண்டு மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ரீச் த ஹோஸ்ட் சர்ஃபேஸ் அண்ட் ஜெர்மினேட். ஒரு ஹோஸ்ட் சர்ஃபேஸை போய் ரீச் ஆனோடனே என்ன ஆகுது, புதுசாக ஜெர்மினேட் ஆகுது. இந்த ஹோஸ்ட் இன்ஃபெக்ஷன் த்ரூ வூண்ட் அந்த ஸ்டொமேட்டா மூலமாக ஆகும்போது அகைன் மறுபடியும் இது வந்து ஒரு சைக்கிளாக அந்த ஃபேஸ் வந்து நடக்குது. ஸோ அதில் என்னென்ன ஃபேஸஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆஃப் சிட்ரஸ் கேன்கர். அப்போ இந்த சிட்ரஸ் கேன்கரை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிசீஸை பொறுத்தளவில் இப்படி இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய எக்கனாமிக் லாஸ் வந்து இருக்கும். அப்படின்னா ரெடியூஸ்டு லோ லெவல் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இந்த டிசீஸை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதில் நம்பர் 1 வந்து எராடிகேஷன். ஸோ இப்போ இந்த டிசீஸ் வந்து இஸ் கண்ட்ரோல்டு பை த எராடிகேஷன் ஆஃப் டிசீஸ்டு ட்ரிசீஸ். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த அதாவது எராடிகேஷனை ஃபுல்லாக அழிக்கிறது. அப்போது நோய்பட்ட ஒரு பிளான்ட்டை ஃபுல்லாக அழிக்கிறது மூலமாக நம்ம அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மை தானே? ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட பிளான்ட் இருக்கிற வரை அகைன் அண்ட் அகைன் அது என்ன ஆகிட்டே தான் இருக்குது, எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை ரிமூவிங் த ட்ரீஸ் வித் அட்வான்ஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் பர்னிங் தம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பராக அதை அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபுல்லத்தையும் பர்ன் பண்ணிடணும், எரிச்சிடணும். இன்கேஸ் அதை நம்ம எரிக்கலை அப்படின்னா என்ன ஆகாது, அது வந்து அழியாது. மறுபடி கண்டினியூஷனாக அது என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கும், அஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பிளான்ட் இல்லைன்னா இன்னொரு பிளான்ட்டை கண்டினியூஸாக அஃபெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ரூனிங். ஸோ இப்போ ப்ரூனிங்னா ஒன்றும் இல்லை, ப்ராப்பராக நம்ம ஒரு செடி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அதை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் தானே. என்ன பண்ணுவோம், சைடு பிரான்ச்சஸ்லாம் கட் பண்ணுவோம், மேலே டாப் வளர விடாமல் கட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இந்த இன்ஃபெக்டட் ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, க்யூர்டு பை ரிமூவிங் த டிசீஸ்டு ஃபோலியேஜ். அந்த டிசீஸ் இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணலாம். அந்த பிரான்ச்சை வந்து என்ன பண்ணுவாங்க, சிசர் வச்சு ப்ராப்பராக கட் பண்ணி விடணும். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், த ஸ்ப்ரேயிங் த ட்ரீஸ் வித் 1% போர்டாக்ஸ் மிக்சர் அட் ரெகுலர் இன்டர்வல். 1% போர்டாக்ஸ் மிக்சரை வந்து என்ன பண்ணணும், ரெகுலர் இன்டர்வலில் அதில் ஸ்ப்ரே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ த யூஸ் ஆஃப் டிசீஸ் ஃப்ரீ நர்சரி ஸ்டாக் ஃபார் பிளான்டிங் இஸ் த பெஸ்ட் மெத்தட். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த செடியை வளர்க்குறேன்னா ஃபஸ்ட்டு அதில் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை பிளான்டிங் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்பவே அது வந்து என்னது, திஸ் இஸ் த பெஸ்ட்டு மெத்தட் ஃபார் கண்ட்ரோலிங் த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபாலன் இன்ஃபெக்டட் லீவ்ஸ் அண்ட் ட்விக்ஸ் வந்து ஷுட் பி கலெக்டட் அண்ட் பர்ன்ட். அது தவிர என்ன பண்ணணும், அந்த இன்ஃபெக்டடு லீஃப் அதோட ட்விக் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி பர்ன் பண்ணிடணும். அதை வந்து என்ன பண்ணிடணும், எரிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து ப்ரூனிங்கில் நம்ம பண்ணக்கூடியது. சரியா? அடுத்தது பாருங்கள், ஸ்ப்ரேயிங். ஸ்ப்ரேயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த போர்டாக்ஸ் மிக்சர் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்ப அண்ட் லைம் சல்ஃபரும் இதை யூஸ் பண்ணி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுறப்ப திஸ் இஸ் யூஸ்ஃபுல் டு மெஷர் ப்ரொடெக்ட் த ஃப்ரூட். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா அந்த லெமன் ஃப்ரூட்டை வந்து என்ன பண்ணிடுது, பாதுகாத்துறது, ப்ரொடெக்ட் பண்ணிடுது. சரியா? ஸோ அதை பண்ணலாம். இட் ஷுட் பி டன் டியூரிங் த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் ஃப்ரூட் ஃபார்மேஷன். அப்போ ஃப்ரூட் ஃபார்மேஷன் வர ஆரம்பித்த ஒரு 3 monthsக்குள்ளே நம்ம இந்த போர்டாக்ஸ் மிக்சரை ப்ராப்பராக ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன ஆகும், அது வந்து ரொம்பவே அந்த டிசீஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஸ்ப்ரேயிங் ஷுட் கமெண்ட்ஸ் பிஃபோர் த ஆன்செட் ஆஃப் ரெயின்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் டியூரிங் த ரெய்னி சீசன். அப்போது ரெயின் சீசனெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம அதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். பிகாஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருப்போம், உடனே மழை வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், எல்லா இன்செக்டிசைடும் என்ன ஆயிரும், அதில் ஃபுல்லாகவே கரைஞ்சி போயிடும். ஸோ அப்போ அந்த ரெய்னி சீசன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும், அந்த போர்டாக்ஸ் மிக்சர் அண்ட் லைம் சல்ஃபரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும். சரியா? ஸோ இது எப்போ போடணும் அப்படின்னா வந்து அது ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆன 3 monthsல வந்து போடணும். ஸோ ரெய்னி சீசனை கால்குலேட் பண்ணி போடணும். So the citrus nurseries should be raised in places away from the regions of heavy and protracted rainfall. ஸோ இப்போ இந்த நர்சரிஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிற இடம் இல்லாமல் பார்த்து இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி இடத்துல இருக்கிறப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரியான மழையால் அந்த மெடிசின்ஸ் எல்லாமே கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேர் ஷுட் பி நோ காட்டி ஹெட்ஜ் அரவுண்ட் த நர்சரிஸ். இது தவிர வந்து என்ன பறக்கக்கூடாது அப்படின்னா வந்து அதை சுற்றி ஒரு ஹெட்ஜ் வந்து திக்கான ஒரு ஹெட்ஜ் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1957 ரங்கசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார், ரிப்போர்ட்டட் தட் தி யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரேஸ் இஸ் யூஸ்ஃபுல் இன் கண்ட்ரோலிங் த டிசீஸ். ஆன்டிபயோட்டிக் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணாலே அது டிசீஸை கண்ட்ரோல் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரங்கசாமி அப்படிங்கிறவர் 1957 வந்து சொல்லியிருப்பார். அண்ட் தென் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட் அண்ட் ஃபினோமைசின் இது ரெண்டுமே ஹேவ் பீன் ஃபவுண்ட் டு பி எஃபெக்டிவ். ஸோ இப்போ ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட்டும் ஃபினோமைசின் இது ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாகுதீன் அப்படிங்கிறவர் வந்து ஃபவுண்ட் தட் ஸ்ப்ரேயிங் வித் நீம் கேக் இஸ் எஃபெக்டிவ் இஸ் கண்ட்ரோலிங் சிட்ரஸ் கேன்கர். இவர் வந்து 1959 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நீம் கேக்னா நீம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெமிக்கலை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணுறப்பவுமே. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதையுமே நம்ம என்ன பண்ணலாம், சிட்ரஸ் கேன்கருக்கு அகேன்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சானிடேஷன். ஸோ இப்போ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல் அஃபெக்டட் ட்ரீஸ் பை பர்னிங். ஸோ இப்போ அஃபெக்டான எல்லா ட்ரீஸையுமே என்ன பண்ணிடுறோமா, பர்னிங் எரிச்சிடணும். அண்ட் ஆல்சோ ப்ரூனிங் ஆஃப் இன்ஃபெக்டட் பார்ட்ஸ். இன்ஃபெக்டான பார்ட்ஸை என்ன பண்ணணும், ப்ரூனிங் நான் ப்ராப்பராக ஷேப் பண்ணி கட் பண்ணி விட்றது. ஸோ அப்போ அதை ப்ராப்பராக என்ன பண்ணிடணும், கட் பண்ணி விட்டுறணும். பர்டிகுலர்லி டியூரிங் ட்ரை சீசன் ரெடியூசர் சோர்ஸ் ஆஃப் இனாகுலம். ஸோ அப்போ ட்ரை சீசனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து அந்த இனாகுலம் சோர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ட்ரை சீசன் வெயில் நேரத்தில் நம்ம இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே ஒன் ஆஃப் த சானிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ப்ரேயிங் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ். இந்த ஃபங்கிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஸ்ப்ரேயிங் ஆஃப் ஃபங்கிசைட்ஸ் வந்து லைக் போர்டாக்ஸ் மிக்சர் அண்ட் லைம் சல்ஃபர் இது ரெண்டையும் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து ஆஃப் அண்ட் வெரி எஃபெக்டிவ் டு ப்ரொடெக்ட் த ஃப்ரூட்ஸ் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ பொதுவாகவே அந்த போர்டாக்ஸ் மிக்சரும் லைம் சல்ஃபரையும் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதுதான் பொதுவாக சிட்ரஸ் கேன்கரில் வந்து அந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயினான ஒரு கெமிக்கலாக இருக்குது. சரியா? ஸோ அப்போ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா வந்து சிட்ரஸ் கேன்கர் டிசீஸ்.
அடுத்த டிசீஸ் வந்து பவுட்ரி மில்டியூ. இதை ரெண்டையும் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருந்து ஃபுல்லத்தையுமே ஒன் டைம் ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பவுட்ரி மில்லியூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த டிசீஸ் வந்து அக்கர்ஸ் வேர்ல்டு வைடு. ஸோ உலகம் முழுசுமே இருக்குது. அண்ட் காசஸ் சீரியஸ் லாஸஸ் டு கிராப்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு லாஸ். ஏன்னா நம்ம பார்க்குற இந்த எல்லா டிசீஸுமே வந்து அதோட எக்கனாமிக் வேல்யூ என்ன பண்ணும், குறைச்சிரும். ஸோ இட் இஸ் கன்சிடர்டு டு பி மச் மோர் சீரியஸ் தேன் டவுனி மில்டியூங்க டிசீஸை விட இந்த பவுட்ரி மில்டியூ வந்து எப்படி இருக்குது, ஸோ ரொம்பவே சீரியஸான ஒரு டிசீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டிசீஸ் வந்து அப்பியர்ஸ் இன் எபிஃபைட்டாட்டிக் ஃபார்ம்ஸில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ இங்கே எபிஃபைட்டாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அந்த டிசீஸ் பரவக்கூடிய விதத்தை தான் வந்து மேக்ஸிமம் இப்போ அதிகமான பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் வந்து எபிஃபைட்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அண்ட் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த டெம்பரேட் ஜோனில் அது வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் வர்ஸ்ட் இன் ட்ரை வெதர் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ காசிங் கிரேட் லாஸ் டு த கிராப். அந்த கிராப்ஸுக்கு வந்து ரொம்பவே லாஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ about 10,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பிலாங்கிங் டு மோர் தென் 1060 genera are susceptible to mildew fungi. ஸோ இப்போ இதில் இந்த 10,000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஏஞ்சியோஸ்பெர்மில் வந்து கிட்டத்தட்ட 1600 ஜெனிரா வந்து இந்த மில்டியூ ஃபங்கை வந்து என்ன பண்ணியிருக்கு, அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10,000 ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில் இந்த 1600 மில்டியூ ஃபங்கை போய் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பவுட்ரி மில்டியூ ஒரு லீஃபில் இருக்குன்னா இது அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் ஒரே ஒரு அந்த ஃபங்கஸை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஃபங்கஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இதோட ஒரு ட்ராப் எடுத்து வச்சு அண்டர் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த ஒரு வியூ தான் இது. ஸோ இப்போ இந்த பவுட்ரி மில்டியோட கேஷுவல் ஆர்கானிசம் எது அப்படின்னா வந்து செவரல் ஜெனிரா கேன் காஸ் டிசீஸ் இன் செவரல் ஹோஸ்ட். ஸோ நிறைய ஜெனிரா வந்து நிறைய ஹோஸ்ட்டில் போய் ஒரு டிசீஸை காஸ் பண்ணும். ஸோ இது காஸ்டு பை த குரூப் ஆஃப் ஃபங்கை. இது வந்து ஃபங்கை தான். ஸோ எந்த குரூப் ஆர்டரில் வருது அப்படின்னா வந்து எரிசிஃபேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் வருது. மோஸ்ட் காமன் ஜெனிரா இதில் எது அப்படின்னா வந்து எரிசிஃபே, லெவெலுவா அண்ட் போடோஸ்பேரியா, தென் ஸ்பேரோத்திகா, தென் யுகின்குலா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் மோஸ்ட் காமன் ஜெனிரா. ஓகேவா? அந்த ஃபங்கஸ். ஸோ இதுதான் அந்த பவுட்ரி மில்டியூ வந்து காஸ் பண்ணுது. ஸோ தீஸ் ஆர் செக்ஷுவல் ஸ்டேஜஸ். இது வந்து என்ன அப்படின்னா வந்து செக்ஷுவல் ஸ்டேஜஸ். அண்ட் இந்த செக்ஷுவல் ஸ்டேஜில் மெம்பர்ஸ் ஆஃப் த ஜீனஸ் ஆய்டியம் ஆர் த ஸ்பெஷல் கேஷுவல் ஆர்கானிசம். அப்போ செக்ஷுவல் ஸ்டேஜில் ஒரு கேஷுவல் ஆர்கானிசம் எது அப்படின்னா வந்து ஆய்டியம் அப்படிங்கிறதான் ஒரு கேஷுவல் ஆர்கானிசமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னா வந்து த ஃபங்கை தட் காஸ்ட் பவுட்ரி மில்டியூ இஸ் பிலாங் டு த ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி which of the following is the example of most common genera of powdery mildew அப்படின்னு கொடுத்து கீழே என்ன பண்ணலாம், இந்த டிசீஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்கலாம், கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஹோஸ்ட் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பவுட்ரி மில்டியூ வந்து கேன் அஃபெக்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். எந்த ஃபேமிலி அப்படின்னா வந்து குக்கர்பிட்டேசி, சொலானேசி, ரோசஸ் இந்த மாதிரியான ஃபேமிலி எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அஃபெக்ட் பண்ணும். இந்த பவுட்ரி மில்டியோட சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த சிம்டம்ஸ் மே வேரி டிபெண்டிங் ஆன் த ஹோஸ்ட். ஒவ்வொரு ஹோஸ்ட்டை பொறுத்தும் இதோட சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும். இந்த பேத்தோஜனோட ஸ்பீஷிஸை பொறுத்து, தென் என்விரான்மெண்டோட கண்டிஷனை பொறுத்து, தென் அந்த பிளான்ட் டிஷ்யூ டியூரிங் த ப்ரைமரி இன்ஃபெக்ஷனில் அந்த பிளான்ட்டோட டிஷ்யூ வந்து எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுங்க பொறுத்து, இவ்வளோ விஷயத்தை பொறுத்து என்ன பண்ணும், அது அந்த ஒரு பிளான்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். தி ஜென்ரல் சிம்டம்ஸ். ஸோ இது தவிர இன்னும் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ மோஸ்ட்லி என்ன மாதிரியான பிளான்ட் எல்லாமே இதில் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. குக்கர்பிட்டேசி, சொலானேசி, இப்போ பொட்டேட்டோ இருக்குது தெரியுமா, அது, தென் ரோசேசி, இது எல்லாமே வந்து என்னது. ஸோ அப்போ என்ன கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேமிலிஸ் ஆர் அஃபெக்டட் பை த பவுட்ரி மில்டியூ. அப்படி இல்லைனா குக்கர்பிட்டேசி இஸ் அஃபெக்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிசீஸ். எப்படி வேணாலும் கொஸ்டின் இருக்கலாம். சரியா? ஸோ பாருங்கள் என்னென்ன பிளான்ட்டில் பவுட்ரி மில்டியூ எப்படிலாம் இருக்குது பாருங்கள். நம்ம ரோசேசி பார்த்தோமா, ஸோ குக்கர்பிட்டா பார்த்தோமா. ஸோ இது ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் என்னென்ன இதுன்னு. பவுட்ரி மில்டியூ ஆன் ரீசென்ட்லி இன்ஃபெக்டட் பிளான்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் இன்ஃபெக்ட் ஆனோடனே அந்த ரோஸ் செடியோட அந்த லீஃபில் எப்படி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர், அதுதான் கொடுத்துருக்காங்க. பவுட்ரி மில்டியூ க்ரோயிங் ஆன லீஃப். ஒரு லீஃபில் வந்து பவுட்ரி மில்டியூ எப்படி இருக்குது. பவுட்ரி மில்டியூ ஆன் சோயாபீன் லீஃபில் பவுட்ரி மில்டியூ எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. பவுட்ரி மில்டியூ ஆன் கிரேப்ஸ் பார்த்தோன்னா நமக்கே தெரியும், கிரேப்ஸ் மோஸ்ட்லி ஒரு மாதிரி ஒயிட் கலராக அதில் இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேப்ஸ் எப்போவுமே வாஷ் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஷ் பண்ணாமல் எந்த ஒரு பிளான்ட்டையுமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான். தென் அதோட அந்த பவுட்ரி மில்டியூ குக்கும்பர் லீஃப். ஏன்னா நம்ம குக்கர் பீட்டால குக்கும்பர் இந்த மாதிரி கொடி கிளைம்பர்ஸாக வரக்கூடிய எல்லாமே வரும். ஸோ இப்போ அதில் வந்து என்ன இருக்குது, இதில் வந்து அந்த பவுட்ரி மில்டியூ காசாக இருக்குது. ஸோ இது வந்து மேப்பிள் லீஃபில் வந்து இது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்ப எப்படி காசாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் பவுட்ரி MLD வந்து என்ன ஆகுது, டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் டு த அதர் க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ மற்ற பார்ட்ஸை இது வந்து அஃபெக்ட் பண்ணும். டென்ட்ரில், பார்ட்ஸ் அண்ட் ஸ்டெம். டென்ட்ரில்னா என்னது அப்படின்னா வந்து இப்போ இதுதான் ஒரு கொடி அப்படின்னா, இந்த கொடியில் இதுதான் ஒரு லீஃப் அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னா பாவக்காய் இதெல்லாம் கொடியில் பார்த்துருப்பீங்க இப்படி இருக்குது. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டென்ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அண்ட் தென் பாடுனா என்னது, பட்டாணி இதெல்லாம் இருக்குமா. ஸோ அதை வந்து அவரைக்காய், பட்டாணி, பீன்ஸ் எல்லாமே பாடு. ஸோ அது வந்து இப்படி உள்ள ஃபுல்லாக என்ன இருக்குது, இப்படி வந்து சீடு இருக்குது, ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடாதான் பாடு. அண்ட் தென் ஸ்டெம்ஸ். சரியா. ஸோ இது எல்லாத்துலேயுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ லீஃப் டிஸ்கலரேஷன். அப்போ என்ன ஆகுது, லீஃப் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. பேட்சஸ் வந்து இருக்குது. அந்த லீவ்ஸ் மேலே ஒரு சில பேட்சஸ் இருக்கும். ஆரிஜினேட் இன் த ஃபார்ம் ஆஃப் மைன்யூட் டிஸ்கலர்டு ஸ்பெக்ஸ். சின்ன மைன்யூட்டாக ஒரு கண்டிஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் இருந்து பவுட்ரி மாஸ் ரேடியேட் ஃபால்ஸ் லைட்டாக டாட்டாக தான் இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனில் என்ன ஆயிருமா, ஃபுல் பிளான்ட்டும் அந்த பவுட்ரி இதை வந்து கன்வெர்ட் ஆயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸோட அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் த ஹோஸ்ட் கெட் கவர்டு வித் ஒயிட் ஃப்ளாரி பேட்சஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஹோஸ்ட் பிளான்ட் வந்து நிறையா ஃபுல்லாகவே என்ன ஆயிடுது, கவர்டு வித் ஒயிட் அந்த ஃப்ளாரி பேட்சஸ் வந்து ஃபுல்லாக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஒயிட் பவுட்ரி கோட்டிங். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம். ஓகேவா. அது வந்து அப்பியர் அந்த லீவ்ஸில் வந்து ஒயிட் கலர் பவுட்ரி சிம்டம் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ஒயிட் ஃப்ளாரி பேச்சஸ் அண்ட் போத் சைட்ஸ் ஆஃப் த லீவ்ஸோட ரெண்டு பக்கமே என்ன இருக்கும், ஒயிட் கலர் பேச்சஸ் வந்து இருக்கும். ஸோ லீவ் டிஸ்டார்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து அஃபெக்டட் லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், பிகம் கேர்டு, சுருங்கி கேர்டுனா என்னது, அப்படி சுருங்கின மாதிரி இருக்கும். தென் டிஸ்டார்டட் இன் சம் ஸ்பீஷிஸ். ஒரு சில டைமில் வந்து ஃபுல்லாகவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து சுருண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த ஃபங்கஸ் அஃபெக்ட்ஸ். ஃபங்கஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணும். இது அதோட அந்த செல்லுலர் ஆக்டிவிட்டீஸை வந்து அஃபெக்ட் பண்ணி ரெடியூசிங் த எபிலிட்டி ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலைனால என்ன ஆயிரும், அது ஃபுல்லாகவே சுருங்கி தானே போயிடும். ஏன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இருந்தால் தான் அதுக்கு ப்ராப்பராக ஃபுட்டு கிடைக்கும். ஸோ ப்ராப்பராக ஃபுட்டு கிடைக்கலனால அது என்ன ஆயிரும், ஃபுல்லாகவே டல்லாயிரும். ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் வந்து டர்ட்டி அப்பியரன்ஸ். ஸோ இப்போ இந்த இன்ஃபெக்டான பிளான்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், டர்ட்டி, பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் இன்ஃபெக்ஷனை தான் காஸ் பண்ணும். த இன்ஃபெக்டட் லீவ்ஸ் வந்து ஆர் ஷெட் லீவிங் த ஸ்டெம் ஆர் டிவைட் த லீவ்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த சிவியராக இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய கண்டிஷனில் அந்த இன்ஃபெக்டான லீவ்ஸ் வந்து என்ன இருக்கும், ஷெட் லீவிங் த ஸ்டெம் டிவைட் ஆஃப் த லீவ்ஸ். ஃபுல்லாகவே என்ன பண்ணிடும்னா அந்த லீஃபை ஃபுல்லாகத்தையுமே அது வந்து உதுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ போக போக தான் என்ன ஆகுது, அதோட கண்டிஷன் வந்து ரொம்பவே சிவியர் ஆகுது. தென் அந்த லீஃப் வந்து என்ன இருக்குது, ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராப்பராக நடக்காததுனால அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஃபங்கஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபெக்டான பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, டர்ட்டி மோசமான கண்டிஷனாக இருக்குது, அதோட லீஃபை அது என்ன பண்ணிடும், உதுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் சிம்டம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்கும், சின்னதாக ஒயிட்டாக பவுட்ரி ஸ்பாட்ஸ் வந்து என்ன இருக்கும், அதோட லீஃப் அண்ட் அதர் பிளான்ட் பார்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும். மிட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பவுட்ரி பேச்சஸ் வந்து எக்ஸ்பேண்ட் கவரிங் லார்ஜ் ஏரியாஸ் ஆஃப் த பிளான்ட்டோட லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணும். இந்த லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும், பிகம் எல்லோ ஆர் ப்ரௌன். அண்ட் பிளான்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்டாண்டர்ட் க்ரோத் வந்து ஸ்டாண்டர்ட்னா கம்மியான க்ரோத்தாக வந்து இருக்கும். லேட்டர் ஸ்டேஜில் வந்து இந்த இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஜ் லீவ்ஸ் வந்து அண்ட் ஸ்டெம்ஸ் வந்து பிகம் டிஸ்டார்டட் அண்ட் ப்ரீமெச்சூர் டீஃபோலியேஷன்னால மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். தென் ஈல்டு அண்ட் குவாலிட்டி வந்து டிக்ரீஸ்டு. அதோட ஈல்டும் குவாலிட்டி, ஈல்டுனா என்னது, மகசூல் நமக்கு கிடைக்கிற அளவு குறைஞ்சிரும், அதோட குவாலிட்டியும் குறைஞ்சிரும். சரியா. ஸோ அப்போ ஏர்லி ஸ்டேஜில் எப்படி இருக்குது, மிட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எப்படி இருக்கும். ஏர்லி ஸ்டேஜில் வந்து பவுட்ரி ஸ்பாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மிட் ஸ்டேஜில் ஃபுல்லாகவே அது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, க்ரோத் கம்மியாகுது. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாகவே என்ன இருக்குது, ப்ரீ மெச்சூர் டீஃபோலியேஷனாக இருக்குது. டிசீஸ் சைக்கிள் ஆஃப் பவுட்ரி மில்டியூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த டிசீஸ் சைக்கிளில் வந்து என்ன இருக்குது, ஒரு சில ஃபாலோயிங் ஃபேஸஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஓவர் வின்டரிங். ஸோ இப்போ அந்த அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வந்து என்ன ஆகுது, ஃபங்கஸ் வந்து சர்வைவ் த்ரூ த ரெஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர். அந்த ஃபங்கஸ் ஃபுல்லாகவே அந்த ரெஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சரில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் டார்மண்ட் மைசீலியம் அப்படி இல்லைன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது லிவிங் அந்த ஹோஸ்ட் ஆர் இன் த பிளான்ட் டெப்ரிஸ். பிளான்ட்டோட டெப்ரிஸ்லேயே அந்த பிளான்ட்டோட ஹோஸ்ட்லேயே அது வந்து வளர ஆரம்பிக்கும். சரியா. ஸோ இது இப்படி வளர ஆரம்பிக்கலாம். பிரைமரி இன்ஃபெக்ஷனை பொறுத்தவரை இட் டேக்ஸ் த்ரூ த ஆஸ்கோஸ்போரில் இருந்து என்ன ஆகும், ரிலீஸ்ட் இன் த சாயிலில் வந்து ஆஸ்கோஸ்போராக வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும். அதோட ரிசல்ட்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் த வால் ஆஃப் கிளைஸ்டோதீசியம்.
ஸோ அந்த கிளைஸ்ட்ரோதிசியம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட ஃப்ரூட்டிங் பாடி ஃபுல்லாகவே என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிரும். சரியா? ஸோ இப்போ இது வந்து அதோட ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்கிறாங்க. செகண்டரி இன்ஃபெக்ஷன் பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து செகண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஹோஸ்ட் வந்து பிளேஸ் பை கொனிடியா. செகண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து கொனிடியாவாக இருக்கும் விச் ப்ரொடியூஸ்ட் இன் த லார்ஜ் நம்பர் ஆஃப் டிசமினேட்டட் பை விண்டு மூலமாக நிறைய கொனிடியா வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கொனிடியா ஆர் ஃபார்ம்ட் இன் செயினா கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகும் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னது, நிறைய கொனிடியா சேர்ந்து செயின் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் கொனிடியா ஹோஸ். தி ஒயிட் பவுட்ரி அப்பியரன்ஸ் அண்ட் லீஃப் வந்து மெயின்லி டியூ டு கொனிடியா. அப்போ அந்த பவுடர் மாதிரி ஒரு லீஃபில் நம்ம பார்க்குறோமா, தட் இஸ் நத்திங் பட் கொனிடியா. சரியா? ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிளைஸ்ட்ரோதீசியா ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து டுவர்ஸ் த எண்ட் ஆஃப் த க்ரோயிங் சீசன். ஸோ அது க்ரோயிங் சீசன் எண்ட் ஆகும்போது ஃபங்கஸ் வந்து என்ன பண்ணுது, ரீப்ரொடியூஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது பை ஃபார்மிங் கிளைஸ்ட்ரோதீசியா ஃபார்ம் பண்ணுறது, ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் பண்ணுறது. ஃபங்கஸோட ஃப்ரூட்டிங் பாடியை தான் என்னன்னு சொல்லுவோம், ஆஸ்கோகார்ப்பை தான் கிளைஸ்ட்ரோதீசியான்னு சொல்லுவோம். ஸோ அதோட அந்த செக்ஷுவலி அது என்ன பண்ணுது, அந்த கிளைஸ்ட்ரோதீசியாவை ஃபார்ம் பண்ணும். தீஸ் ஆர் ஹார்ட் ஸ்பெரிக்கல் ஃப்ரூட்டிங் பாடிஸ் தட் கண்டெயின் ஆஸ்கோஸ்போர். இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஹார்டாக ஒரு ஸ்பெரிக்கல் பாடியாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, தட் கண்டெயின் ஆஸ்கோஸ்போரை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிசீஸ் சைக்கிள். ஸோ இப்போ இந்த டிசீஸ் சைக்கிள் வந்து எப்படி இந்த ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். ஆப்டிமம் டெம்பரேச்சர் அபவுட் 15 to 27 டிகிரி செல்சியஸ் வந்து ரெக்கார்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் பேத்தோஜன் வளர்கிறதுக்கு 15 இருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தேவைப்படுது டெம்பரேச்சர். த டெம்பரேச்சர் அபோவ் ஆர் பிலோ திஸ், அந்த ஆப்டிமம் 15 to 27 விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்துச்சுன்னா தட் இஸ் அன்ஃபேவரபிள் ஃபார் தி க்ரோத் ஆஃப் த பேத்தோஜன். அதாவது 27க்கு மேலே 30 இருந்தாலும் வளராது, 14, 13, 12 இருந்தாலும் வளராது, 15 to 27 இருந்தால் அது ப்ராப்பராக வளரும். சரியா? ஸோ இப்போ டிசீஸ், அந்த பாக்டீரியா, டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ். ஹியூமிடிட்டி எடுத்துக்கிட்டோம், ஈரப்பதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஹை ஹியூமிடிட்டி இருந்தால் தான் அதில் என்ன பண்ண முடியும், பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ண முடியும். ட்ரை கண்டிஷனில் அதுவே டெத் ஆயிரும் வெயிலில். ஸோ அதால் என்ன பண்ண முடியாது, நமக்கே தெரியும் மழை நேரம் நிறைய டிசீஸ் வரும், பட் வெயிலில் அப்படி வராது. ஸோ அதுதான் ஏர் சர்க்குலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து புவர் ஏரேஷன் டியூ டு ஷேடட் ஏரியா. நிழல் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல பிளான்ட் வளர்கிறப்ப புவர் ஏரேஷன் கம்மியாக இருக்கும். ஓவர் க்ரௌடு, நிறைய பிளான்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் என்ன ஆகாது, இது எல்லாமே ஃபேவரபிள் ஃபார் ஃபங்கல் க்ரோத்துக்கு இது எல்லாமே வேணும். ஏன் அப்படின்னு வந்து ஃபங்கஸ் பொறுத்தளவில் நமக்கு அது யாரும் இல்லாட்டாலும் அதால் என்ன பண்ண முடியும், வளர முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனெல்லாம் அது என்ன ஆயிரும், வளரும். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பவுட்ரி மில்டியூ. ஸோ இப்போ இந்த பவுட்ரி மில்டியூவை நான் எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அடக்குவேட் ஸ்பேஸ் ஷுட் பி மெயின்டைன் பிட்வீன் த பிளான்ஸ்க்கு இடையில ப்ராப்பரான ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கும், ஹியூமிடிட்டி வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அண்ட் இட் மேக்ஸ் ஹார்டர் ஃபார் த ஃபங்கஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் ஸ்ப்ரெட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபங்கஸால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி அஃபெக்ட் பண்ண முடியாது. ரெகுலர் ப்ரூனிங், ப்ராப்பராக அந்த மரத்தை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், எக்ஸஸ் ஆஃப் ஃபோலியேஜ், தின்னிங் இது எல்லாமே என்ன ஆயிரும், ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண லைட் டு ரீச் இன்னர் லீவ்ஸ். அந்த இடத்துல ஃபுல்லாக என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா எஸை கட் பண்ணும்போது அந்த பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுது, லைட் வந்து நல்லா படுமா. ஸோ அப்போ ஈஸியாக என்ன ஆகும், அதில் டிசீஸ் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் பிளான்ட் ஷுட் பி க்ரோன் இன் ஏரியாஸ் தட் ரிசீவ் அபண்டன்ட் சன்லைட். நல்லா வெயில் இருக்கக்கூடிய இடத்துல பிளான்ட்டை வளர்க்கணும். அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது, அந்த ஃபங்கஸால் போய் அஃபெக்ட் பண்ண முடியாது. வாட்டரிங் பிளான்ட்ஸ் டியூரிங் த மார்னிங் அலோஸ் foliage டு ட்ரை டியூரிங் த டே, தஸ் ரெடியூசிங் ஹியூமிடிட்டி. ஸோ இப்போ பிளான்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றுற டைம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து மார்னிங்கில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும், ஹியூமிடிட்டியோட அளவு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ அவாய்ட் த வெட்டிங் ஆஃப் த foliage டியூரிங் வாட்டரிங். ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இது தண்ணி படும்போது அந்த foliage அதோட அந்த ஃப்ரூட்டிங் பாடி வளர்ந்து வர்ற அந்த டைமில் வந்து அதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, தண்ணி வந்து படாமல் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபெர்டிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸசிவ் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதில் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் இருக்கிறத நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணணும். இதில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. குக்கர் பிட்டாக் இருக்குது அண்டு நாக் அவுட் வெரைட்டிஸ் ஆஃப் ரோஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ட் வெரைட்டி யூஸ் பண்ணும்போது அதை நம்ம டிசீஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். தென் அந்த இன்ஃபெக்டட் பிளான்ட்டை ரிமூவ் பண்ணணும். இன்ஃபெக்டட் பிளான்ட் ஷுட் பி ரிமூவ் டு ப்ரிவெண்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ப்ராப்பராக அதை வந்து என்ன பண்ணணும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக பர்ன் பண்ணிட்டோன்னா அந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா ஃபங்கிசைட்ஸ். சல்ஃபர் பேஸ்டு
ஃபங்கிசைட்ஸ் வந்து என்ன பண்ணணும், அப்ளைடு ஃபார் த எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்க்கு பவுட்ரி மில்டியூக்கு சல்ஃபர் பேஸ்டு தான் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணணும். ப்ராப்பர் டஸ்டிங் அண்ட் ஸ்ப்ரேயிங் ஆஃப் த ஃபங்கிசைடை ப்ராப்பராக அதில் யூஸ் பண்ணால் இந்த பிரச்சனை வராது. ஆர்கானிக் ஃபங்கிசைட்ஸ் நீம் ஆயில் இந்த மாதிரி இருக்கிறது இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ பவுட்ரி மில்டியூ ரொம்பவே குறையும். பேசிலஸ் சப்டிலிஸ் அண்ட் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் இது எல்லாமே என்ன ஆகும், பயோ ஃபங்கிசைடாக வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபங்கல் ஸ்போர் ஜெர்மினேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான். அப்போது ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம், பவுட்ரி மில்டியூனா என்ன, சிட்ரஸ் கேன்கர்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே ப்ரீஃபாக பார்த்துட்டோம். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போமா? கேஷுவல் ஆர்கானிசம் ஆஃப் சிட்ரஸ் கேன்கர். சிட்ரஸ் கேன்கரோட கேஷுவல் ஆர்கானிசம் என்னது, சாந்தோமோனாஸ் சிட்ரி. அதுக்கு பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, சாந்தோமோனாஸ் கேம்பஸ்ட்ரிஸ். விச் இஸ் த யூஸ்ஃபுல் மெஷர் டு ப்ரொடெக்ட் த ஃப்ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல் மெஷர் என்னது, ஸ்ப்ரேயிங் வித் போர்டாக்ஸ் மிஷர் அண்ட் லைம் சல்ஃபர். விச் குரூப் ஆஃப் ஃபங்கை காஸ்ட் பவுட்ரி மில்டியூ. பவுட்ரி மில்டியூ குரூப் ஃபங்கை காஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பிளான்ட் குரூப் என்னது, எரிசிஃபேல்ஸ். சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேமிலிஸ் அஃபெக்டட் பை த பவுட்ரி மில்டியூ. பவுட்ரி மில்டியூ அதிகமாக எந்த ஃபேமிலியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, குக்கர்பிட்டேசி, சொலானேசி அண்ட் ரோசேசி. ஓகேவா? ஸோ இது தவிர இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ இதை ஃபங்கிசைடு எதை யூஸ் பண்ணலாம், அந்த டிசீஸ் எப்படி இருக்கும், எந்த பாக்டீரியா எந்த ஃபங்கஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது, ஸோ இவ்வளோ விஷயமும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். I hope you understand. We will see in the next class. Thank you.